ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 2 வாரமாக நம்ம ஒரு செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம இந்த செய்தி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? இருக்குது. ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த செய்தியை கேட்டதுலேருந்து, சோறு இறங்க மாட்டேங்குது அப்படின்றவங்க இருக்கீங்களா? இந்த மாதிரி 1000 செய்தியை பார்ப்பேங்க, அதுக்குன்னு சோறு நம்ம உட்காந்துட்டு இருப்பாங்களா? நான் எப்பவும் போல் மூக்க பிடிக்க கரெக்டாக நல்லா கட்டுறேன். எப்படி நான் சொல்ல வேண்டியதை இவர் சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? நான் ஒன்று யோசித்தேன். காது 2 இருக்கு இல்லை, கண்ணு 2 இருக்கு, மூக்கு சுவாசிக்க 2 இருக்கு, இந்த வாயை மட்டும் 1 வச்சாரு, 2 வச்சிருந்தாரு. 2 வாய், இந்த சைடு 1 இந்த சைடு 1 வச்சிருந்தா என்ன இருக்கிறது? பேசியே மற்றவங்களை சாவச்சிருப்பான் ஒன்று, இன்னொன்று தின்னே இவன் செத்துருப்பான். 2 வச்சிருந்தா என்ன நிலைமை பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். எல்லாம் 2 இருக்கு. காது 2, கண்ணு 2, மூக்கு சுவாசம் 2. ஆனால் இந்த வாயை மட்டும் 1 வச்சுட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் போல இருக்கு, நம்மால் இந்த வாயை மட்டும் 2 கொடுத்துட்டோம், அவ்வளோதான், கண்டமாயிடும், வேஸ்ட்டு, அவனை திருத்தவே முடியாது. 2 வாயில் 2 அப்பு போட்டு தின்னான்னா உள்ள ஒரே தொண்டை என்ன பண்ணுறது இல்லை? 2 வாயிலும் அடைப்பான் போட்டு, ஒரு சைடு முட்டை, ஒரு சைடு சிக்கன் 65. அப்பவும் சொல்லுவான், என்ன ஆண்டவரே 2 வாய் படைச்சிங்க, இன்னொன்று சேர்த்து படைக்கக்கூடாது, என்னால் சரியாக சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிற கேஸ் எல்லாம் நாட்டில் இருக்கு இன்னும் இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் வெட்கப்பட விடமாட்டேன்னா, முதல் காரியத்தில் கரெக்டாக இருந்து, அந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம அந்த 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து சாப்பிட்டு திருப்தி அடையணும். சாப்பிட்ட உடனே திருப்தி, நல்லா இருக்கு, போதும் என்ற மனம் நல்ல திருப்தியா சாப்பிட்டேன்ற இன்னும் மாட்டுவோம் நம்ம. ஏன் இங்க முதல்ல இதை ஆரம்பிச்சு, சாப்பாட்டு காரியம் ஆரம்பிச்சு, நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த தேவனுடைய நாமம் துதிக்கப்படணும். ஏன் அதிசயமாய் நடத்து வந்தார் என்றால், எத்தனையோ பேருக்கு ஆகாரம் இல்லாமல் இருக்கிறது, ஆனா உன்னை போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தாருங்க. வனாந்தரத்தில் ஒண்ணுமே கிடையாது, ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதமான பொக்கிஷமான விலையேற பெற்ற அந்த உணவை கொடுத்தார். வானத்திலிருந்து வருஷிக்க பண்ணார், தூதர்களின் அப்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உன்னை நடத்தின விதத்தை எண்ணி, ஏன்னா ஒரு மனுஷன் உயிர் வாழ ஆகாரம் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. முதல்ல நான் உலக பிரகாரமாக பேசுகிறேன், அதுக்கப்புறம் ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த வார்த்தை தான் ஆகாரம். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, இதுலேயும் பிழைக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது மாம்ச சரீரத்துக்கு இல்ல, ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுக்கு, உள்ளான சரீரத்துக்கு, ஆவிக்குரிய சரீரத்துக்கு. இது இல்லைன்னா எப்படி 3 வேளை சோறு தின்னாம 2 நாள் சுத்தனானா 3ஆம் நாள் மயக்க அடிச்சு உழுவானோ, அந்த மாதிரி உழ வேண்டியதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஆகாரம் வேணும். நான் 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி பேசுறேன். அதே போல உலக பிரகாரமாக நம்ம பிழைப்பதற்கு, பெலனா இருப்பதற்கு உலக ஆகாரம் நம்மளுக்கு தேவை. நல்லா சாப்பிடணும், நல்லா நீட்டாக, நல்ல போதுமான அளவு சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு திருப்தி அடைஞ்சிருங்க. திருப்தியாக சாப்பிட்டோம்பா, நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு. ஏன்னா இது இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்மளை நல்லா போஷிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போதும் போதுன்ற அளவுக்கு கர்த்தர் நம்ம சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளையும் போஷித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அநேகருக்கு போஷிக்கக்கூடிய கிருபையின் பலத்தை பொருளாதாரத்தில் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நினைச்சா 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும், போட முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு துதிக்கணும்ன்றத சொல்றேன், ஏன் துதிக்கணும்ன்றத சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு நினைச்சா பெரிய ஹோட்டலுக்கு போய் உக்காந்து சாப்பிட முடியும், அதுக்காக துதிக்கணும். இன்னைக்கு நீ நினைச்சா 10 பேருக்கு சோறு போட முடியும், அதுக்கு துதிக்கணும். இன்னைக்கு நீ சாப்பிடக்கூடிய ஆகாரத்துக்கு சாப்பிட பெலனை கொடுத்திருக்கிறார், அதுக்கு துதிக்கணும். ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்த நாட்கள் உண்டு, ஆனா இன்னைக்கு திருப்தியாய் சாப்பிடும்படி நம்முடைய கிச்சன் நிரம்பி இருக்கு. எதுக்கு துதிக்கணும்ன்றத சொல்றேன், அதுக்கு துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. 4 பேருக்கு கிச்சன்ல இருந்து எடுத்து பொருளை கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார், அதுக்கு துதிக்கணும். அல்லேலூயா. அப்படி துதிக்கும் பொழுது கர்த்தர் கடைசியா வாக்கு பண்றாரு. என்ன வாக்குன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்படவே மாட்டாங்க. பொதுவா சொல்லிட்டாரு. எங்க ஆரம்பிச்சு ஆகாரத்தில் ஆரம்பிச்சு, என் ஜனங்கள் திருப்தியா சம்பூர்ணமா நல்ல சாப்பாடு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சம்பூர்ணமாக சாப்பிட்டு, அப்போ நம்ம உலக பிரகாரமா சாப்பிடும் பொழுது ஏதாவது நல்லா இருந்தா இன்னும் ஒன்று வையன்னு கேட்குறோமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் போடுன்னு கேட்குறோம், இன்னும் கொஞ்சம் ஊத்துன்னு கேட்குறோம், இன்னும் கொஞ்சம் வெயின்னு சொல்றோமா இல்லையா? இன்னும் பல வருஷமா பல காலமா சோறே தின்னாத மாதிரி கம்முனுக்குறீங்க. நல்லா சாப்பிட்டவங்க தான் நம்மெல்லாம். ஆமென் சொல்லுங்க. எது இருக்கோ இல்லையோ நல்லா தின்னு, பழமொழி உலகத்தான் தின்னு கெட்ட குடும்பம்ன்றாங்களா, அந்த மாதிரி நல்லா சாப்பிட்ட குடும்பம் நம்மெல்லாம். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, அதே போலதான் வார்த்தையில நீ வாசிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, நான்லாம் படிச்சுனே இருப்பேன். ஒரு காலத்தில் அப்போ நான் விசுவாசியா இருந்த ஆரம்ப நாட்களில், 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நான் சொல்றது, அப்போ ஆரம்ப நாட்களில் பெரிய அதிகாரம் வந்தா தள்ளிடுவேன். 50 வசனம் 60 வசனம் இருக்கும், 100 வசனம் இருக்கும். ஐயோ இது ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லி சின்னதா சங்கீதம் 23, சங்கீதம் 128, சங்கீதம் 121, சங்கீதம் 134, 133 எல்லாம் ரெகுலரா சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் சின்னதா இருக்கும். 3, 4, 5, 6 இதெல்லாம் வாசிச்சுன்னு இருப்பேன் அறியாம. அப்பதான் வந்த புதுசு. நானாவது வந்த புதுசுல இதெல்லாம் வாசிச்சேன். இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசி இது கூட வாசிக்கிறது இல்லை. அப்போ கவனிங்க, சாப்பாடு மட்டும் நம்ம 10 நம்ம போட்டுக்கிறோம், நல்லா இருந்தா இன்னொன்று கூடன்னு கேட்குறோம் இல்லை? ஒரு சிலர்லாம் ஏதாவது கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னுவேன். வீட்லேயும் சொல்லுவேன், நீ பண்ண நல்லா இருக்கு இன்னொன்று வையன்னுவேன். அந்த மாதிரி நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்றோம்ல, நல்லா இருக்குன்னா இல்லை? திருப்தி அடையல, திருப்பி கேட்குறோன்னா இன்னும் திருப்தி இல்லை, அப்புறம் திருப்தி அடைஞ்சிடுறோம். அதே போலதான் வார்த்தையில நம்ம திருப்தியா, இன்னைக்கு நல்ல திருப்தியா, அப்பா 10 அதிகாரம் படிச்சவன் சொல்றவன் குறைவு இந்த உலகத்துல. திருப்தியா இன்னைக்கு ஒரு 5 அதிகாரம் நல்லா நிறுத்தி வாசிச்சு தியானிச்சேன், திருப்தியா சாப்பிட்டேன் வார்த்தைய. உலக ஆகாரத்தெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் திருப்தியா. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும் பொழுது, அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கை மெலிஞ்சி ஓட தடன்னு ஊதனா உழுந்துடுறோம். மாம்ச சரீரம் நல்லா திடகாத்திரமா இருக்கு, நல்லா இந்த ஆகாரத்தை தின்னு நல்லா திடகாத்திரமா இருக்கும். ஆனா இதுதான் ரொம்ப டேஞ்சர் லைஃப். ரெட்ல இருக்கிறோம். அதாவது உள்ளான மனுஷன் பலப்பட வேணும். உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் பலனா இருந்தாதான் இந்த மாம்ச சரீரத்தின் பலத்தை காக்க முடியும். இல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஏன்னா இந்த சாப்பாட்டில் பல தரப்பட்ட போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, வழுவி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தரையே வந்து விரோதமாக எழுப்பக்கூடிய, ஏன்னா இந்த சாப்பாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய காரியம் இருக்குது. நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு சும்மா சாம்பிள் சொல்கிறேன், அப்புறமா நான் செய்திக்குள்ளே போகிறேன். இந்த ரெபேக்கா பண்ண காரியம், யாக்கோபு பண்ண காரியம் தெரியும்ல உங்களுக்கு. சாப்பாட்டில் தான் ஏமாத்துறான். ஏசாயாவை போய் இவன் ஒரு சாப்பாட்டு பிரியர், இவர் ஈசாக்கு பாருங்க எப்படி ஏமாந்தார். சாப்பாட்டு பிரியராக இருந்ததால இவர் போய் எனக்கு காட்டில் இருந்து அடித்து கொண்டு வந்து நல்ல ருசியுள்ள சுவையுள்ள பதார்த்தங்களை கொண்டு வாப்பா, நான் உன்னை வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும். இதை ஒட்டு கேட்டு இருந்தவன் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி போய் நல்லா சுவையாக செஞ்சு கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கின்னு போயிட்டான். சாப்பாட்டினால வந்த பிரச்சனை பாருங்க, இப்படியும் நடக்குது உலகத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசா அந்த பயிற்றுங்குழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தையே சோத்துக்காக வித்துட்டு போயிட்டான், சாப்பிட்ற ஆகாரத்துக்காக. கடைசி வரைக்கும் அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல ஏசா. ஏன்னா சேஷ்ட புத்திர பாகன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று, கர்த்தரே கொடுக்கறது. அது முதல் பிறந்தவர்களுக்கு அதையே வந்து ஒரு பசி சோத்துக்காக அதை விற்று போட்டு, நீ எடுத்துக்கிட்ட எனக்கு தேவையில்லை, இதை வந்து என்ன பண்ண உயிர் போக சொல்லி அதை இப்படி சாப்பாட்டுக்காக நடக்கிற காரியங்கள் இப்படி நிறைய இடத்துல நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரத்தை அதை சாப்பிட்றதுல நம்ம வாஞ்சி இருக்கணும். விதவிதமாக நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றோம். இன்னைக்கு இதை பண்ணு, போகும்போதே சொல்லிட்டு போகிறேன், நான் வரத்துக்குள்ளே இதை பண்ணி வை, இதை பண்ணு, அதை பண்ணு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணக்கூடாதா? இல்லை நம்ம கேட்குறோம்ல, கேட்குறோமா இல்லையா? நான் ப்ராக்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கிறேன். இல்லைண்ணா இல்லையா? இருக்குல்ல, நான் ப்ராக்டிக்கலாக நம்ம இருக்கிறத அப்படியே ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஏன்னா போகும்போதே கறியை மீனை வாங்கி கொடுத்து, இது இன்றைக்கி குழம்பு வை, இதை வறு, இதை இப்படி பெப்பர் ஃப்ரை போடு, அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்களே இந்த ஃப்ரை பண்ணு, அந்த ஃப்ரை பண்ணு, எல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம், எல்லாம் சாப்பிட்றோம். அதே அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்குது, அதை சாப்பிடுவதில் நம்ம எப்படி இருக்கிறோம். இல்லையோ, இன்னைக்கு நேத்தானே இது பண்ண, நாளைக்கு இதை பண்ணு, அதேவா பண்ணுவேன் டெய்லி அப்படின்னு விதவிதமாக நம்ம ஆக்கி சாப்பிட்றோம். அதே போல தான் இன்னைக்கு இந்த வார்த்தை அந்த வார்த்தை, பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து இன்னைக்கு இப்படி அப்படி பண்ணும், அதை பண்ணும், அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணுங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டுத்துக்குமே வாய் பிரயோஜனமாக இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, உலக வாழ்க்கைக்கும் சரி. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த வாய் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வேதத்தை வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, வார்த்தையை பேசுறதுல எப்படி. அதே நேரத்தில் நம்ம சரீரத்துக்கு சாப்பிட்றதும் இந்த வாய் தான் பிரயோஜனமாக இருக்கு. இல்லை இருக்கா இல்லையா? காது வழியாக கண்ணு வழியாக யாராவது சாப்பிட்றீங்களா? இல்லை, வாய் வழியாக தானே சாப்பிட்றோம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் பிரயோஜனம், எல்லாத்துக்கும் பிரயோஜனம். அப்போது இந்த வாய் எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஒரு சில வசனத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். வாசிங்க, சங்கீதம் 40:3 வாசிங்க. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். புது பாட்டை வாயில கொடுத்துருக்க, ஆனால் பாடுறதே இல்லை, பாடுறதுக்கு வாயை திறக்கிறது இல்லை சரியா. புது பாட்டை கண்டு பாடுறதை கண்டு பயப்படுவாங்களாம், ஏன்னா அதில் ப்ரெசன்ஸ் இருக்குது. அப்போது கவனிங்க, நான் கொஞ்சம் உங்களோட மிக முக்கியமான ஒரு சத்தியத்துக்குள்ளாய் வருகிறேன். என்னோடு கூட கொஞ்சம் இன்னும் உங்களை திருப்தியாக வைப்பார், இன்னும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு கர்த்தர் கொண்டு போவார். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையினுடைய தேனினாலும், சாதாரண லோக்கல் தேன் இல்லை, கண்மலை தேன். அதே மாதிரி கோதுமை ஃபஸ்ட் குவாலிட்டி உச்சிதமான கோதுமையினால்
திருப்தியாக்குவார் கர்த்தர். எப்போன்னா நீ தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும், உன் வாய் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த ஆகாரத்தை புசிக்கும் பொழுது, அந்த ஆகாரத்தை நீ அசை போடும் பொழுது, அந்த ஆகாரத்தை நிமித்தம் நீ திருப்தி அடையும் பொழுது, உலக ஆகாரம் எல்லாம் உனக்கு பெரிய ஆசீர்வாதமா மாறி போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 71:15. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். என் வாய் நாள் முழுவதும் வாயே துறக்கிறதே இல்லை. இங்க துதிக்கணும் ஆராதிக்கணும்னா துறக்கிறது இல்லை, ஜபத்துக்கு துறக்கிறது இல்லை. வீட்டிலெல்லாம் கத்தி நல்லா சத்தமா பேசுறது, ரோட்ல ஒருத்தன் போறான்னா இங்க கூப்பிடுறது, கத்துறது. நான் கூட சொல்லுவேன் அடிக்கடி, நீ இங்க பேசுறது அங்க போன்ல பேசுவாங்க ஒரு சிலர், அங்க இருக்கிறவங்களுக்கே கேட்கும். எங்க இருக்கிறவங்களுக்கு எங்க இருக்காங்களோ அங்கேயே கேட்கும். அந்த மாதிரிலாம் பேசுறவங்க உண்டு. நான் சொன்ன பாருங்க, ஒரு வாட்டி ஊருக்கு போகும்போது நைட்டு ட்ரெயினில் ஒரு ஆள் எழுந்து வந்து டென்ஷன் ஆயிட்டான். ஏமா பேசுறத நிறுத்துங்கம்மா, ஏமா வள 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 வளன்னு பேசின்னு கிடக்குறீங்க அப்படின்ட்டான். இவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம நேரங்காலம் பார்க்காம, ஆனால் நம்முடைய வாய் எதில் நிரம்பி இருக்கணும்னா அவருடைய துதியால், வார்த்தையால், ஜபத்தினால, பரிசுத்தத்தினால இப்படி நிறைஞ்சு இருக்கணும். அப்படி நிறைஞ்சிருந்தீன்னா உன் ஆகாரம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 5. என் வாய் நாள்தோறும் ஏன்னா நாள்தோறும் நம்ம சாப்பிட்றோமே கண்டி, நாள்தோறும் நம்ம துதிக்கிறோமா, வார்த்தையை பேசுகிறோமா, வார்த்தையை தியானிக்கிறோமா, இந்த அப்பத்தை உட்கொள்கிறோமா? அல்லேலூயா. நான் எவ்வளோ சொன்னாலும் சட்டையே பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் உக்காந்து இதை கேட்கறது, இது கூட வரலன்னா பிரச்சனையாயிடுமேன்னு வர்றது. ஒரு நாள் உக்காந்து எதுக்கு சபை முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எதுக்கு இங்கே நம்ம கூடுறோன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் வேலை வெட்டியில் எல்லாம் விட்டுட்டு, வேலை இருந்தாலும் வருமானத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இந்நேரம் ஏசியை போட்டு படுத்து தூங்கணும்னா தூங்கலாம், வீட்லேயே இருக்கலாம். ஆனாலும் ஏன் சபை கூடுதல், ஏன் கூடி வரோம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. முதல்ல இங்கே வைத்து உன்னை ஆவிக்குரிய போஷாக்குகளை கொடுத்து உன் ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்தும்படி, சரீர பிரகாரமாக ஒருத்தர் ஒல்லியா இருந்தா 1000 டிப்ஸ் கொடுப்பாங்க. நீங்க இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, உடம்பு பிடிக்கும், இப்படி பலவீனம்னா இதுக்கு இதை சாப்பிடு, அந்த பலவீனம்னா அதுக்கு அதை சாப்பிடு, இப்படி எல்லாம் 1000 டிப்ஸ் கொடுக்குறமே. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உன் பலனுக்கு என்ன பொறுப்பு, யார் காரணம், எது வந்தா உன் வேலை, உன் புஷ்டி ஆவிக்குரிய சரீரம். அதுக்கு தாங்க சபை. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடியது தான் சபை. நீ நோஞ்சானா இருப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீ ஆவிக்குரிய சரீர பலவீனமா இருந்தா கூட பரவாயில்ல, அதை சரி பண்ணிடலாம். ஆவிக்குரிய பலவீனத்தை நீ எந்த டாக்டர் கிட்ட போய் காட்டுவ, யாருகிட்ட போய் சரி பண்ணுவ, எந்த சாப்பாடு சாப்பிட்டா ஆவிக்குரிய பலன் கிடைக்கும் உனக்கு? எந்த யூஸும் கிடையாது. அதுக்கு தான் சபை. நீ பலனடையும்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ போஷாக்கை, நல்ல போஷாக்கு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியாக இருந்து நீ பலனடையும்படி. அல்லேலூயா. அதுக்கு தான் சபை. சபைக்கு சும்மா வரல. நம்ம கூடி வர்றது எதுக்குன்னா இதுக்கு தான், உன் உள்ளான மனிதன் பலப்பட, உன் ஆவிக்குரிய சரீரம் பலப்பட. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து 8வது வசனம் வாசிங்க. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. ஆமென். அதுல நிறைஞ்சு இருக்கணுங்க. நம்முடைய வாய் எதுல நிறைஞ்சு இருக்கணும்? நம்ம ஆகாரத்தினால நிரப்புறதல்ல, நம்ம துதியினால, அவருடைய மகத்துவத்தினால, அவருடைய அன்புனால நிறைஞ்சு வார்த்தைங்க வரணும். நம்முடைய வாய் அதுல நிறையப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்க, கெட்ட தவறான வார்த்தைகள் பேசுறாங்க, சூழ்ச்சியான வார்த்தைகள் பேசுறாங்க, மற்றவங்களை குறித்து குற்றப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுறாங்க. அதெல்லாம் மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் இருக்கு, சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே,
என் வாயின் வார்த்தைகளும் என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. என் வாயின் வார்த்தைகள் உம்முடைய சமூகத்துல பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. நம்ம பேசுற வார்த்தைகள் பிரியமா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளை தாங்க பிரியப்படுத்தும். ஆனா நம்ம பேசுற வார்த்தை தேவனை பிரியப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லுகிறேன், கவனிங்க, ரெண்டுமே முக்கியம்தான் ஒரு மனுஷனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் பூமியில ஆவிக்குரிய பிரகாரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது, உலக பிரகாரமாக பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணலன்னா ஏதாவது ஒண்ணுக்குள்ள நம்ம நினைச்சிரும். சீக்கிரமா வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும், அதை எதிர்த்து போராட முடியாது. நம்மளால பலன் இருந்தா தானே நிற்க முடியும். பொத்துன்னு தூக்கி நின்று உழுந்து போனா தோற்று போனவர்களாய் நாம் மாறிவிடும். அதனால ரெண்டையுமே சரியா பேலன்ஸ் பண்ணணும். ஒரு பக்கம் நல்லா சாப்பிடணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல ஆகாரத்தை உட்கொள்ளணும், சரீரத்துக்கு புஷ்டியுமாய் இருக்கக்கூடிய ஆகாரத்தை புசிக்கணும். நல்ல ஆகாரத்தை நம்ம காசு பணம் பார்க்கக்கூடாது. நம்ம சரீரம் நல்லா இருந்தால் தான். உன் சரீரத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ரெண்டுத்துக்கும் தான் சொன்னாரு, வெறும் சாப்பாட்டுக்கு சொல்லல. நிறைய பேர் சாப்பாட்டு ஆவிக்குரிய பிரகாரமாயும் சொல்றாரு. ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால், கொரிந்தியர்ல எடுக்க அந்த வசனத்தை வாசிங்க. 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அது இல்லம்மா, ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். அதாவது நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கணும், தேவனுடைய ஆவி ஆலயமா இருக்கிறீங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை, அதான் சரீரத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கரெக்ட் தான். சரீரத்தை குறித்து போடப்பட்டிருக்குங்க. 6:19 என்னன்னா, உங்கள் சரீரமானது தேவனால பெற்றும் பரிசுத்தமான ஆலயமா இருக்கு. அது ஆலயம். நான் சொல்றது ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஆலயம் தான் இந்த சரீரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற சரீரமா இருக்கிறது. அப்போ இந்த சரீரத்தை நம்ம கெடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த சரீரம் வெறும் உலக பிரகாரமான சோத்தையே தின்னு இருந்து நல்லா பசுமையா புஷ்டியா கொதன்னு இருந்ததுன்னா உடம்பு பெருத்து போய் அதனால ஆசீர்வாதமும் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் ரெண்டுமே வேணும். சரியான சோத்தை வயிற்றுக்கு போடாம நல்லா தின்னாம பசியும் பட்னியுமா இருந்து நீ சேர்த்து வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருக்கும்போது நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டு இந்த சரீரத்தை நல்லா வச்சுக்கணும் ஃபிட்டா. அதே நேரத்தில் அதே போல உன் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் அந்த ஆவிக்குரிய சரீரத்தையும் கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வைக்கலைன்னா உன் சரீரத்தை தேவன் கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை, ஆலயமா இருக்கிறது இந்த சரீரம். இப்போ இந்த சரீரத்தில் ரெண்டும் தேவை. உயிர் வாழ ஆகாரம் தேவை, ஆவிக்குரிய உயிர் வாழ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேணும், ஆவிக்குரிய காரியங்கள் வேணும், ஆவிக்குரிய அப்பம் வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ரெண்டும் பேலன்ஸா இருந்தாதான் ஒரு மனுஷன் கரெக்டா இருக்க முடியும். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, முதல்ல நம்ம ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதன்மைப்படுத்தினா உலக பிரகாரமான ஆகாரங்கள்லாம் நம்மளுக்கு கரெக்டா வந்துடும், கரெக்டான அளவு கிடைக்கும். நம்ம சரீரத்துக்கு புஷ்டியா இருக்கக்கூடிய எல்லா ஆகாரத்தையும் கர்த்தரே உன் வாழ்க்கையில கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. எது நல்லதுன்னு தெரியும், அதை தான் கொண்டு வருவார் வீட்டுக்கு உனக்கு. அதுதான் அங்க அன்னைக்கு செய்வாங்க. எல்லாமே அப்படிதான் நடக்கும். அதுதான். ஆனா உன் ஆவிக்குரிய சரீரம் புஷ்டியா இருந்தாதான் உலக பிரகாரமான உன் சரீரம் ஆசீர்வாதமா ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் என் ஜனங்க வெட்கப்படுவதில்லை? வெட்கத்தை குறித்து நான் பேசுவேன் கடைசியா. அது ஒரு அதிகாரம் இருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு வெட்கப்படாத பற்றி. ஏன் கர்த்தர் இதை சொல்லி இப்படி சொல்றாருன்னா, உன் ஆவிக்குரிய ஆகாரம் சரியா நீ உட்கொண்டு
உன் ஆவிக்குரிய மனிதனும் உள்ளான மனிதனும் வெளிப்பிரகாரமான மனிதனும் கரெக்டா இருந்ததுன்னா நீ எங்கேயும் வெட்கப்பட மாட்ட. அவங்க தான் ரெண்டும் பேலன்ஸ் பண்றவங்க தான் துதிக்க முடியும், இல்லைன்னா துதிக்காது, வாயே திறக்காது. என்ன சொல்லு, இங்க வந்து கத்துவேன், மாரடைப்பேன், உட்காந்து நிற்கிறது இல்லைன்னா நின்னுக்கிறது இல்லைன்னா எங்கேயோ பார்த்துன்னு இருக்க, கண்ணு ஆராதனை நேரத்தில் கண்ணை திறந்து அப்படியே பார்த்துனுக்கிறது, ஜப நேரத்தில் கண்ணை திறந்து பார்த்துனுக்கிறது, பேசுறது, இதெல்லாம் என்ன தெரியுங்களா? உலக பிரகாரமான சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஆவிக்குரிய சாப்பாடு சாப்பிடாத கேஸ். அவங்க வார்த்தையில இன்வால்வ் ஆவாங்க, ஆராதனையில் இன்வால்வ் ஆவாங்க, அந்த ஜபத்தில் இன்வால்வ் ஆவாங்க, இப்படி நிறைய எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம் வேணும், அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம உலக பிரகாரமான ஆகாரத்தை டேஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டு பழகப்பட்டுட்டோம். ஆவிக்குரிய ஆகாரத்தை டேஸ்ட் பண்ணும்படி தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். தொண்டை தண்ணி போக கத்தி கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு 2 வாரமா பேசி கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய ஆகாரத்தில் நீ பலப்படணும். இங்க ஆவிக்குரிய ஆகாரங்கள் விதவிதமாக பரிமாறப்படுகிறது. எவ்வளவோ கர்த்தருக்கு தெரியும், எவ்வளவு பிரசங்கம், எவ்வளவு ஜபம், எவ்வளவு வார்த்தையை சொல்றோம், எத்தனையோ பாடல், துதி, ஆராதனை, இப்படி எல்லா காரியங்களும் இங்க உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே போஷிக்கப்படுகிறது. எடுத்துக்கொள்ள வேண்டியது உன் காரியம் இல்ல, எடுத்து நீதானே சாப்பிடணும். இங்க என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில பஞ்சமா இருக்குது? நல்ல திருப்தியா போஷிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல திருப்தியா தான் ஜனங்களை போஷிக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆனாலும் எடுத்து சாப்பிடாம தன் சரீரத்தை கெடுத்தா தேவன் கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தும் ஆகிய இந்த சரீரத்தை கெடுத்தா, ஆலயத்தை போல இந்த சரீரத்தை வச்சிருக்கணும். வெளியே நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, வாட்சை கட்டிட்டு, மோதிரம் போட்டுக்கிட்டு, செயினை போட்டுக்கிட்டு, நல்ல சேடி ஒடித்துக்கிட்டு, நல்ல டிப்டாப்பா இருக்கலாம். ஆனா உள்ள டிப்டாப்பா இருக்குதா? உள்ள நீட்டா இருக்கா? உள்ள நல்ல அலங்காரமா இருக்கா? வெளியே அலங்காரம் கரெக்டுங்க, வெளியே அலங்காரம் 4 பேர் பார்க்கறதுக்கு மதிப்பா இருக்கணும். சரி, நகை போட்டுக்கோ, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, மோதிரம், வாட்சி எல்லாம் போட்டுக்கோ, நல்ல அலங்காரம் பண்ணிக்கோ, வெளி பிரகாரமா பார்க்கறதுக்கு 4 பேருக்கு நீட்டா இருக்கிற சரி. ஆனா உள்ளான அலங்காரம் ஒண்ணுமே இல்லையே, கந்தியும் கசடமா இருக்குதே. உள்ளான அலங்காரம் எங்க? உள்ளான பரிசுத்தம் எங்க? உள்ளான புஷ்டி எங்க? உள்ளான பலன் எங்க? வெளிப்பிரகாரமா பலனா இருக்கிறத காண்பிக்கிறோம், ஆனா உள்ளான பலன் எங்க இருக்கிறது? ரெண்டையும் ஒரு மனுஷன் பேலன்ஸ் பண்ணணும். உலக பிரகாரமா தெரியுது நம்மளுக்கு, இந்த ஹோட்டலுக்கு போனா இங்க நல்லா இருக்கும், இங்க போனா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, நல்ல சூப்பரா பண்ணுவாங்க, கொஞ்சம் ரைஸ் அதிகமா இருப்பாருங்க, இதெல்லாம் தெரியுது. இந்த செய்தியை கேட்டா இதுல இவர் நல்லா பேசியிருக்கிறாரு, அந்த செய்தியை கேட்டா அதுல இந்த சத்தியம் வருகிறது, இந்த செய்தியை கேட்டா நம்மளுக்கு இதனுடைய வார்த்தை வருகிறது. இப்படி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? இப்படி ஜெபம் பண்ணணும், அப்படி ஜெபம் பண்ணணும், இப்படி பண்ணலாம், இப்படி சொல்லலாம், அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி இல்லையே யாருக்குமே. ஆவிக்குரிய வாழ்க்கையில சாப்பிடுவதற்குண்டான பலனை நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்? விதவிதமா உலக பிரகாரமா சாப்பிட்டு தான் பழகப்பட்டிருக்கிறோம் கண்டி. ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம விதவிதமா சாப்பிட்டு இருக்கிறோமா? விதவிதமா அனுபவிச்சிருக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. விதவிதமா ஸ்பெஷலா பண்ணி தின்றோம். அதே போல விதவிதமா நம்ம வசனத்தை வாசிக்கணும், விதவிதமா ஜெபிக்கணும், விதவிதமா பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். இது ரெண்டும் பேலன்ஸ் இல்லைன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, யோவேல் 2:23. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு, நம்மள தான் சொல்றாரு ஆண்டவர், ஆவிக்குரிய ஜனங்களுக்கு தான் சொல்றாரு, நீ நல்லா சாப்பிடணும்பா, சம்பூர்ணமா சாப்பிடணும், குறை வைக்காம சாப்பிடு. அல்லேலூயா. நாளைக்கு குறிச்சு கர்த்தர் பார்த்துப்பார், ஐயோ நாளைக்கு எடுத்து வைக்கணும், அதை பண்ணுவேன் இல்லை. நீ திருப்தியா சாப்பிடு, தேவையான அளவு சாப்பிடு. உனக்கு உன் சரீரத்துக்கு என்ன கேட்குதோ அதை நீ சாப்பிடு. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீ இருக்கணும். ஒண்ணு, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையணும். அன்னைக்கு அப்போ சாப்பிட்டாங்க, அவ்வளோ தேவை இருந்தது, தேவையை சந்திக்கிறார், அற்புதம் செஞ்சு அவங்க எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அங்கேருந்து சந்தோஷமா போனாங்க. ஆனா நம்ம எங்கேயாவது போனா திருப்தி அடையிறது இல்லையே. திருப்தி அடையிறோமா? திருப்தி அடைகிறவங்களுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
திருப்தி அடையிறதில்லை. எவ்வளோ சாப்பிட்டாலும் திருப்தி அடையிறதில்லை. அதனால் நல்ல திருப்தி சாப்பிட்ட உடனே நம்ம சந்தோஷமாக கர்த்தர் இன்னைக்கு இதை கொடுத்துருக்கிறாரே, ஸ்தோத்திரம். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சாப்பிட்டு கர்த்தரை திருப்தியாக சாப்பிட்டு, அதாவது நம்ம எப்படி வாயில் சாப்பிட்றோம் திருப்தியாக அப்படியே உணர்ந்து ருசித்து சாப்பிட்றோமோ அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீ திருப்தியாக சாப்பிடணும். அது இல்லை, நிறைய ஜனங்கக்கிட்ட இல்லை. அதனால தான் இவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்ணுறேன். இல்லைன்னா நான் 2வது செய்தி துதிக்கு போய் இன்னைக்கு அந்த வெட்கப்படாதிருப்பேன்ற மெசேஜை நான் முடிச்சிருக்கணும், முடிக்கல. ஏன்னா நிறைய ஜனங்க இதில் தவறு பண்ணுறாங்க. உலக பிரகாரமான சாப்பாட்டு விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க, 100% கரெக்ட். இதில் நானே கேரண்டி, நானே மார்க் போட்டுருவேன் எல்லாருக்கும். உலக பிரகாரமான சாப்பாட்டுல ஜனங்க சூப்பர் கரெக்டா இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா பார்க்குறேன்ல கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய சாப்பாடுவதில் என் ஜனங்கள் கரெக்டா என்றால் கொஞ்சம் எனக்கு தடுமாற்றம். முழுமையாய் உறுதியாய் அவங்களை குறித்து சொல்ல முடியல. இப்போது உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்று புரியல. நான் உங்களை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை அறியாமல் இருக்கிறீர்கள். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான விதவிதமான, நீ வீட்டில் செஞ்ச என்னங்க 2-3 பதார்த்தம் பண்ணுவியா, 5 பதார்த்தம் பண்ணுவியா, 10 பதார்த்தம் பண்ணி சாப்பிடுவியா? 66 வகையான உணவு இருக்குங்க. இதில் எத்தனை வகையான உணவு? 66 டேஸ்ட்டு, விதவிதமான டேஸ்ட்டில் 66 டேஸ்ட் உள்ள, விதவிதமான டேஸ்ட் உள்ள, ரொம்ப அருமையான மகிமையான, யாருமே இந்த சுவையுள்ளதை கொடுக்க முடியாதுங்க. என் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். உனக்கு டேபிளில் 66 வகையான உணவுகள். இதை விட என்ன வேணும்? டெய்லி தூக்கணினா டெய்லி சாப்பிடலாம், அப்பப்போ எடுத்து சாப்பிடலாம், எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிடலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கு. ஆனால் இதுக்கு நேரம் இல்லை. அப்படி போகிற வண்டியில் பஜ்ஜி சூடாக போடுறான், நிறுத்து வண்டி நிறுத்து, அப்படி 2 போட்டு போவோம், ஒரு பஜ்ஜி ஒரு டீயை போடுப்பா. பொன்னாட்டி சொன்ன பாரு, ஒருத்தர் டீ சொல்லிட்டேன், எனக்கு சொல்லிட்டேன், அவருக்கு இருப்பா டீ சொல்லாதப்பா, என்னப்பா ஏன்பா, வடை வெந்துன்னுக்குதுப்பா. இப்படி நிறைய கேஸ். என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் வச்சு வண்டியை ஓட்டுன்னு இருக்கிறோம். ஆனால் சாப்பிடும்போது ஐயாவை கிட்ட சேர்த்துடக்கூடாது. ஐயோ பார்த்தாரு, இந்த அளவுக்கு சாப்பிட்றிய, இதே அளவுக்கு நீ பைபிள் படிக்கிறியான்னு கேட்பாரு. டப்புன்னு இலைய மூடுற வேண்டியதுதான் கப்புன்னு. 2 times 3 times 4 times சாப்பிட்றவங்கெல்லாம் சாப்பிட பற்றி நான் சொல்லலை. சாப்பிடுங்க, உங்கள் வயிற்றில் இடம் இருக்குது, நீங்கள் சாப்பிட்றீங்க. 2 தட்டு 3 தட்டு சாப்பிடு, இடம் இருக்குது, சாப்பிட்ற, கொடுத்து வச்ச வேண்டிய அவ்வளோதான். எனக்கு இடம் இல்லை, நான் இவ்வளோதான். நீ கொடுத்து வச்ச நல்லா சாப்பிடு. ஆனால் அதே அளவுக்கு நீ ஆவிக்குரிய ஆகாரத்தை உட்கொள்ளனா டேஞ்சர் ஃப்ளோ, டேஞ்சர் ரெட்டில் இருக்கிறோம். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதில் அத்தனை ஆகாரம் இருக்கிறது. இது ஒன்று போதும், உன்னை போஷாக்கு, புஷ்டி, ஆரோக்கியம், பலன் எல்லாமே இதில் இருக்கு. இந்த ஆகாரத்தை உட்கொள்ளணும். நீ பேலன்ஸாக பண்ணல அப்படின்னா கஷ்டம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, மனுஷன் இன்னைக்கு உலக பிரகாரமான சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆண்டவரே, அந்த சாப்பாடை அதிகமாய் உட்கொள்ளுகிறான். ஆனால் உம்முடைய ஆகாரத்தையோ விதவிதமாய் கொடுக்கிறீர். ஆனால் அந்த ஆகாரத்தை தொடுவதில்லை, அந்த ஆகாரத்தை புசிப்பதும் இல்லை. அதனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மெலிந்து தோலும் எலும்புமாய் இருக்கிறான். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உம்முடைய ஜனங்கள் புஷ்டியாய் மாற
உம்முடைய ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்டு பலனடைந்து புஷ்டியாயிருக்க என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சாப்பிடுவதில் எவ்வளோ பிரியமாக இருக்கிறாங்க, ஆனால் அதே போல் ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட ஆண்டவரே அவர்கள் பிரியமாக இருக்கும்படி என் தேவன் இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு விதவிதமாய் ஜனங்கள் உட்கொள்ளுகிறார்கள். அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் விதவிதமாய் உட்கொள்ள உன்னுடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உலக பிரகாரமான ஆகாரங்களை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளுகிறார்கள். ஆனால் உம்முடைய ஆகாரம் என்று வரும் பொழுது ஆண்டவரே, அது 1 2 1 பருக்க 2 பருக்க அப்படிதான் ஆண்டவர் எடுக்கிறார்கள். ஆனால் ஆகாரத்தை மட்டும் அள்ளி அள்ளி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உம்முடைய ஆகாரத்தை சற்றும் ஆண்டவரே நெருங்காம தொடாம கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் இந்த நிலைமையெல்லாம் மாற்றுங்க. இந்த சபையில் அப்படி யாரும் இருக்கக்கூடாதுப்பா. பேலன்ஸ்டாக இருக்க, ஆவிக்குரிய ஆகாரத்தையும் உண்ண, உலக பிரகாரத்துமான ஆகாரத்தையும் உண்ணு. ஆண்டவரே, உமக்கு பலனாக இருந்து ஊழியம் செய்ய கர்த்தரை இரக்கம் செய்யுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே.